பொதுவா நாம 2 விதமான சத்தியம் சொல்லுவோம். ஒண்ணு வியாவகாரிக சத்தியம், இன்னொன்று பிராதிபாசிக சத்தியம். 3வது ஒண்ணு இருக்கு, அது பார்த்துக்கலாம். இதுல வியாவகாரிக சத்தியம்னா என்ன அப்படின்னா, ஏன் முன்னாடி ஒரு பூ இருக்கு, ரோஜா பூ இருக்கு, ஏன் முன்னாடி ரோஜா பூ இருக்கு, அதுதான் இருக்கு. பிராதிபாசிக சத்தியம்னா என்ன அப்படின்னா, என் முன்னாடி இருக்கிற பொருள்ல நான் சில விஷயங்களை எழுதி பார்க்கிறேன். அது அழகா இருக்கு, அழகு இல்லாம இருக்கு, மனமா இருக்கு. மனம் மனம் இருக்கும், அந்த விஷயத்துல வராது. ஒரு மனுஷன் இருக்குவோம், இந்த மனுஷன் நல்லவன், இந்த மனுஷன் கேட்டவன், இதெல்லாம் நம்ம ஏமாறி ஒரு மனுஷன் நம்ம முன்னாடி இருக்கிற அவ்வளவுதான் உண்மை. அவன் நல்லா கேட்டவனாவும் இருக்கலாம். ஆனா நம்ம அது எதுவும் தெரியாமலேயே இவன் நல்லவன், இவன் கேட்டவன், இவன் அழகா இருக்கான், இவன் அழகா இல்லாம இருக்கான், இவன் அறிவாளி இல்ல, அறிவாளி இல்லை, இந்த மாதிரி நாம கற்பனை பண்றது. இது கொஞ்சம் நல்ல புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சாயந்தர வேலையில ஒரு கயிறு கிடக்குது, அந்த கயிறை நம்ம பாம்பா பார்க்கணும். இது பிரமை பிராதிபாசிகம் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கறது வியாவகாரிகம், பாம்பா பார்க்கறது பிராதிபாசிகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பிராதிபாசிகம் தான் நம்முடைய பிரச்சனைக்கு காரணம். பிராதிபாசியத்தை அடிப்படையா வச்சுதான் நமக்கு கவலை உருவாகுது.